ஸ்வேதாவுக்கும் வீரபாண்டிக்கு ஒரு கரகோஷம் தரலாமே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாரியம்மா மாரியம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி உங்க முன்னாடி பாடுறது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிவன். அவனுக்கு ஒரு கரகோஷம் தர மாட்டீங்களா? முருகானே பிரணவஞான படத்தை பிடித்து ஜீ தமிழ்ல வந்து நான் மீதான பொண்ணு வசனம் பண்ணதுக்கு அப்புறம் திரைப்பட வரலாற்றிலே தனக்கென்று ஒரு தனி இடம், தென்னிந்திய வெள்ளித்திரை வரலாற்றிலே தனக்கென்று ஒரு தனி இடம். அந்த தனி இடத்தோடு இன்றைய நாள் இலங்கை வாழ் அன்புக்குரிய ரசிகர்களை, அன்புக்குரிய நேயர்களை, அன்பு உள்ளங்களை மகிழ்விக்க வருகை தந்திருக்கிறார் இந்த அன்புக்குரிய நடிகர். தமிழ், இந்தி, மலையாளம், கன்னடம் என சகல மொழிகளிலும் சக்கை போடுகின்ற ஒரு அன்புக்குரிய கலைஞர். ரோஜா கூட்டம், கிச்சா வயசு 16, ரோஜா வனம் போன்ற திரைப்படங்கள் மூலம் மலையில் நனைந்த மல்லிகையாக இலங்கை வாழ் மல்லிகைகளை தேடி வந்திருக்கின்ற ஜெய் ஆகாஷ் அவர்களை ஒரு கரகோஷம் விட்டு வாழ்ந்து வரவேற்போம். அரங்கம் அதிர, மைதானம் அதிர. வணக்கம் திரு ஜெய் ஆகாஷ் அவர்கள். வணக்கம். கல்கி கந்தன் நிர்வாகம் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களில் ஒருத்தன், இலங்கை மண்ணின் மைந்தன், வசி அண்ட் சகோதரர்கள் வந்து நான் இங்கே ஜாழ்ப்பாணம் வந்து கேள்விப்பட்டு என்னை பார்க்கறதுக்காக நான் வீட்டில் இருப்பேனோ இல்லையோ தெரியாமல் கூட எனக்காக அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அந்த அன்புக்காக தான் எனக்காக வந்து இங்கேருந்து தாவடிக்கு வந்தார். ஸோ என்னுடைய விருப்பப்பட்ட தெய்வம் முருகன். ஸோ கலிகக்கந்தனுக்காக வந்து நான் ஒரு தூரம் வந்திருக்கேன். இந்த ஊரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மக்கள் தேங்க்யூ 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 பிரதர். நான் சீரியலை வந்து நீதானே இந்த பொன் வசந்தம் ஜீ தமிழில் வந்து நான் நீதான பொன் வசந்தம் பண்ணதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் ஆக்சுவலி இப்போ இலங்கையில் வந்து எல்லாருமே என்ன பார்த்தா பாடுற அந்த பாட்டு வந்து மலையில் நனைந்த மல்லிகை பூவே பூவே அந்த சாங் தான். அது ஏன்னு தெரியல, இங்கே இலங்கையில் வந்து எல்லாருக்கும் அந்த பாட்டு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நான் ராமகிருஷ்ணா நம்ம தலை அஜித்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண காதற்கோடி மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த அதே டைரக்டர் ப்ரொடியூசர் கூட நான் ஹீரோவாக பண்ணேன் ராமகிருஷ்ணா. அதுக்கப்புறம் அமுதே எழில் ஸ்டார் ஷோட பண்ணேன். தென் குருதேவான்னு சொல்லி படம் பண்ணேன். ஆனால் இந்த காற்றுள்ளவரை சாங், மலையில் இருந்த மல்லிகைப்பூ சாங் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாங். எல்லாருமே என்னை பார்க்கும்போது எல்லாருமே அந்த பாட்டு தான் பாடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். பட் நான் அவ்வளோ மூவிஸ் பண்ணியிருந்தாலுமே தெலுங்கில் வந்து நான் ஒரு தமிழை, அது ஒரு இளைஞர் தமிழை வந்து தெலுங்கில் ஹீரோவாக நடித்த ஃபர்ஸ்ட் படமே சூப்பர் ஹிட் ஆச்சு. எனக்கு அங்கே தெலுங்கில் வந்து நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சாங்க. ஆனால் தமிழில் வந்து எனக்கு பிரேக் கொடுத்தது அந்த ஜீ தமிழோட நீதானே என்ற பொன் வசந்தம். நீதானே இந்த பொன் வசந்தம் அந்த சூரிய பிரகாஷ் அந்த கேரக்டர் மூலமாக தான் எல்லாருமே என்ன அடையாளம் பட்டு எங்களை பேசுகிறது கூட எல்லாமே அப்படி தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் என்ற மூவி வந்து ஹீரோவாக பண்ணேன். தென் மாமரம், நல்லவன் வேல்வான்ற படங்கள் பண்ணேன். எகெயின் ஜீ தமிழ் அண்ட் நீதானே இந்த பொன் வசந்தம் ப்ரொடியூசர், அதாவது நம்ம விஜய் சாரோட மாமா ஜேவியர் பிரிட்டோ மாஸ்டர் படம் அவர் தான் வந்து நீதானே இந்த பொன் வசந்தம் பண்ணார். மறுபடியும் நெஞ்சத்தை கில்லாது என்ற சீரியல் மூலமாக
நான் கௌதம் என்ற கேரக்டரில் வந்து ஆக்ட் பண்ணேன். ஆனால் தொடர்ந்து வந்து நான் நெஞ்சத்துக்கு இல்லாத ஆக்ட் பண்ண முடியாமல் போன காரணம் எனக்கு அந்த கேரக்டருக்காக வந்து நான் கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தேன். ஸோ அந்த வெயிட் போட்டதால் இது ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ஜெஃபா வந்து நிறைய பேர் சார் ஏன் சார் அந்த நெஞ்சத்துக்கு இல்லாத வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, அது மெயின் காரணம் வந்து அந்த நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியலில் நான் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கணும், அதுக்காக வந்து கொஞ்சம் வெயிட் போட்டேன். பட் என்னுடைய காலில் வந்து நான் ஒல்லியாக இருக்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு, அந்த வெயிட்டை தாங்க முடியல. ஸோ அந்த வெயிட்டோடையே நான் வந்து ஃபைட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணப்போ காலில் வந்து சின்ன ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதையும் வந்து பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நான் பண்ணேன். தொடர்ந்து அந்த நெஞ்சத்துக்கு அதை ஷூட்டிங் வந்து ஒரு 3 months பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியலை, ஏன்னா வந்து நிறைய ஒர்க் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் என்னுடைய இலங்கை மக்கள் நிறைய பேர், அந்த நிறைய கலைஞர்கள் திறமையானவங்க இருக்காங்க இங்கே, அவங்களுக்கு வந்து ஒரு அடையாளத்தை கொடுக்கணும், இந்தியாவுக்கு வந்து இந்த மூவிஸை கொண்டு போகணும். ஏன்னா நிறைய நல்ல நல்ல படங்கள் இங்கே இருக்கிறாங்க, அது எதுவுமே அங்கே வந்து சக்ஸஸ் ஆகிறபடியாக அவங்களுக்காக வந்து இப்போ நான் அவங்களோட சேர்ந்து படம் பண்ணுறதுக்காக இங்கே வந்து இப்போ தொடர்ந்து படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்யூவிரை என்ற ஒரு படத்தை வந்து ஹெவன் நேச்சர் மீடியா மூலமாக வந்து நான் இப்போ பண்ணியிருக்கேன். அதை தொடர்ந்து மறுபடியும் வந்து தொடர்ந்து இங்கே நான் படங்கள் பண்ணுறேன். அதுக்கு காரணம் வந்து என்னுடைய இலங்கை தமிழ் மக்கள் அவங்க திறமையை வந்து இந்தியா உலக அளவில் கொண்டு போகிறதுக்காக. ஸோ டெஃபினட்டாக அதை பண்ணுவோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட்லாம் தேவை. இப்போ வருகிற நாளைக்கு எங்கள் தாவடியில் வந்து பத்ரகாளி அம்மன் மேலே வந்து ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கோம், அது ரிலீஸ் ஆகுது. அதுக்கெல்லாம் நீங்கள் முடிஞ்சா பாருங்க. இல்லைன்னா ஜெஃப்னாவில் வந்து டில்கோ ஹோட்டலில் என்னுடைய எண்ணியுடைய படத்தோட ஆடியோ ரிலீஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து உங்களுக்காக என்னை வந்து நீங்கள் டெய்லி டிவியில் பார்க்க முடியாது, பட் ஆனால் ரெகுலராக வந்து நீங்கள் சினிமாவில் பார்ப்பீங்க. தொடர்ந்து படங்கள் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எனக்கு இது வரைக்கும் கொடுத்த அந்த ஆதரவு வந்து என் படங்களுக்கு கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இங்கே வந்ததில். ஐ லவ் யூ ஆல். லவ் யூ ஆல். அது எங்களுடைய ஜெய் ஆகாஷ் அவர்கள். நீதானே என் பொன் வசந்தம் செய்தவல்ல வெளியான அந்த சின்னத்திரை காவியத்தின் மூலம் திரை உலகிற்கு கால் பதித்தவர். ரோஜா கூட்டம், ரோஜா வனம், கிச்சா வயசு 16 போன்ற திரைப்படங்கள் இவருடைய சுவை திரைப்படங்களாக திரைத்துறையிலே ஜொலித்தது. மலையில் நனைந்த மல்லிகை பூவை பாடல் இன்னும் கூட எங்களுடைய மனதிலே நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறது. இலங்கை வாழ் அனைத்து உள்ளங்களிலும் ஒரு நீங்காத இடத்தை பெற்ற அன்புக்குரிய கலைஞர். மீன்பாடும் தேனாடு மட்டு மாநகரிலே பிறந்து இலங்கை வாழ் அனைத்து தமிழ் பேசும் உள்ளங்களின் பெருமையை தென்னிந்திய பாரத தேசத்தில் நிலைநிறுத்திய அந்த உன்னதமான கலைஞருக்கு ஒரு உற்சாகமான கரகோஷங்களை தருவோம். தேங்க்யூ சோ மச். என்றுமே கலைஞர் உங்களை கலைஞர்களும் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருப்பது உங்களுடைய கரகோஷங்கள். அந்த கரகோஷங்கள் நின்று போனால் ஒரு கலைஞனும் அப்படியே வாடி போய் விடுவான், இந்த கலை உலகமும் அப்படியே வறண்டு போய்விடும். அனைத்தும் மிக முக்கியமாக இருக்கின்றது. நன்றி திரு ஜெய் ஆகாஷ் அவர்களே. அடுத்தடுத்த திரைப்படங்கள் வெற்றி பெற கலிகை கந்தனின் முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதார சார்பாக நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஐ லவ் யூ. தேங்க்யூ சோ மச். எனவே என்னுடைய மனதார வாழ்த்துக்களை உறுதியாக்கிக் கொண்டு இனி நாங்கள் அடுத்த இசைக்குழுவுக்கு நாங்கள் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை வழங்க காத்திருக்கின்றோம். அன்பார்ந்த எங்களுடைய இசைக்கலைஞர்களே, கலிகை கந்தனுக்கு நான் புதுசல்ல, கிட்டத்தட்ட 4 வருட காலங்கள் தொடர்ச்சியாக அடுத்து வருகை தர அந்த இறைவனின் பரிபூரணமான ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. கந்தனும் கவலையில்லை மனமே
நிகழ்ச்சியில எல்லா சீசன்லையும் அல்லது எல்லா நிகழ்ச்சியிலும் எல்லா பாடல்களிலும் தனக்கென்ற அந்த தனித்துவமான குரலால் பல ரசிகர்களை தன்னகத்தை கொண்டு வர அன்புக்குரிய பாடகராக இலங்கை தேசம் மாத்திரமல்ல இந்த கடல் கடந்த தேசம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அந்த இசை ரசிகர்கள் மத்தியிலே ஒரு நீங்காத இடத்தை கொடுத்திருக்கிறார். வேறு யாரும் அல்ல, எங்களுடைய அன்புக்குரிய இந்த பேரை கேட்டாலே அதிர்வோம் நம்முடைய வீரபாண்டி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதோடு இணைந்து எங்களுடைய அனுபா இருவரும் இணைந்து தருகின்ற பாடல் வணக்கம். நம்முடைய சுவேதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவுக்கு சுவேதா அவர்கள். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது நீங்க ஸ்ரீலங்காவுக்கு அல்லது ஜப்பானுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? ஸ்ரீலங்காவுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸ்ரீலங்காவுக்கு ஃபர்ஸ்ட் டைம். சுவேதா நீங்க ஸ்ரீலங்காவுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? ஸ்ரீலங்காவுக்கு செகண்ட் டைம், பட் ஜாஃப்னாக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நீங்க கொழும்புக்கு ஏற்கனவே வந்துட்டீங்க. கொழும்புக்கு. ரைட். சுவேதாவுக்கு வீரபாண்டிக்கு ஒரு கரகோஷம் தரலாமே. கலிகை புன்னோலை. Thank you சுவேதா. Thank you. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக தான் நாங்க அங்க இருந்து இங்க உங்களை பாக்குறதுக்காக உங்களை மகிழ்விக்கிறதுக்காக வந்திருக்கோம். சோ ஒரு சாங் முடிஞ்ச உடனே அந்த சத்தம் கைத்தட்டல் ப்ளீஸ் ஒரு தடவை கொடுக்கலாமா? சூப்பர், தேங்க்யூ சோ மச். வேறு யாரும் அல்ல, எங்கள் அன்புக்குரிய பாடகர் இந்த துணாலை கலிகை கந்தன் ஆலய உற்சவத்திற்காக வருகின்ற எங்கள் அன்புக்குரிய பாடகர் முகேஷ் அவர்களை இந்த வழக்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஒரு இளம் பாடகர் இவரும் எங்களுடைய சீதமுல் சரிகமபா புகழ் சீசன் 4 அல்லது சீசன் 4 டாப் 10 பாடகர்களாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாடகர். இன்றைய நாள் டாப் 6 வந்திருக்கின்ற எங்களுடைய முகேஷ் அவர்களுடைய பாடல் இது ஒருவன் முதலாள். ஹாய், நான் பெருசா ஒரு இன்ட்ரோடக்ஷன் பிளான் பண்ணா எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
இன்ட்ரோனாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? நம்ம சூப்பர் ஸ்டார் தான். ஸோ ஒரு பாட்டு போயிடுவோமா? எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிவன். ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பர். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, ஓகேவா? ஓகே. கேட்கல.
பாட்டம் துள்ளல் குறும்பு இப்படியெல்லாம் இருக்கு. ஆனா எல்லாரும் மேலே ரொம்ப பாசமானவர், நெருக்கமானவர். அவனுக்கு ஒரு கரபட்சம் தர மாட்டீங்களா? நாங்க கூட பேசக்கூடாது, இவர்கிட்ட ஒளி வாங்கி கொடுத்துருவோம். இப்ப அவன் வணக்கம். அவன் வணக்கம். பயந்த மாதிரி இருக்கீங்க. அவனுக்கு ஒரு கரகோஷம் தாங்க. இது தங்க சொந்தங்கள், எங்களுடைய துணாலை சொந்தங்கள். இந்த ரொம்ப ப்ராப்பரா தமிழ் தெரியாது. உங்களோட தமிழ் ஏன்னா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்ரீலங்கா வந்து வேற ஒரு மாதிரியே தெரியல. ஆக்சுவலி என்னோட கேரளா மாதிரி தான் இருக்கு. அங்கே இங்கே அந்த வார்த்தைகள் வந்து இதெல்லாம் போஸ்டர்ஸில் வந்து தமிழ் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி எல்லாமே கேரளா மாதிரி தான் இருக்கு. ஃபுட்டு எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் தான் இருக்கு. அப்போ எனக்கு நம்மளோட யாழ் மண்ணை எங்க கொண்டு போயிட்டு ஒப்பிடுறாரு. கேரளாவில் ஒரு கரகோஷம் நாங்கள் பாருங்க. வண்ணாரை வாழ வைக்கின்ற மண் அது வடக்கு மண், எங்கள் மண் அது யாழ் மண். இதோ அவன் பாடிடுவோம். ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? இந்த ஃப்ரெண்டில் கொஞ்சம் பேர் மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். எனக்கு ஆல்ரெடி என்ன பேசணும்னு தெரியல. அதனால் இவ்வளோ ஃபேஸஸ் பார்த்ததுலேயே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன பேசுகிறது தெரியல. பாட்டு பாடலாம். இந்த பாட்டுக்காக நான் இந்த சீசனில் பாடும்போது என் கூட அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் பாடினது என்னோட சொந்த மேடா அக்கா தான். அப்போது இல்லை சைக்கிள் அவங்க இல்லாமல் இந்த பாட்டு பாட முடியாது. இந்த பாட்டு பாடும்போது எப்போவுமே அழுத்திட்டு தான் இருந்தேன் நான். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஐ கண்ட்ரோல் மை எமோஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ரொம்ப ட்ரை பண்ணுவேன் நான். ஆமாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, சிரிச்சுட்டு இருக்கேன். சின்ன பூக்கள் பார்க்கையில் தேவ பார்த்த ஞாபகம், மேகம் ரெண்டும் சேர்வையில் ஞாபகம், வாழ்க்கையில் வாழ்க்கையில் கண்ணே முத்தங்களா நன்றி. எங்களுடைய மேடா ஒரு
திருவிழாடிலே இப்பொழுது